நீட் எக்ஸாம்ல பல குளறுபடிகள், பல விதமான ஸ்கேம், பல திட்டுக்கள், பல பாராட்டுக்கள், இது எல்லாம் தாண்டி நீட் எக்ஸாமோட ரிசல்ட் 4ஆம் தேதி வந்திருக்கு. இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கவர் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தனால இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாருமே கண்டுக்கல. இது ஒரு பக்கம் காரணமா வச்சாலும் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா நீட்ல வந்த மார்க் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா பல இடங்கள்ல பல எஜுகேஷனலிஸ்ட் பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த மார்க் வந்தனாலதான் பாத்தீங்கன்னா பல மீடியாக்கள் இதை கவர் பண்ணலையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படின்னும் யோசிக்க தோணுது. 718 மார்க், 719, 720 மார்க், 67 பேர், இதையெல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம், நான் PK. முதல்ல மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 720க்கு 720 மார்க் பாத்தீங்கன்னா 67 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள் சொல்ல வேண்டும். ஆனா இந்த இடத்துலயே பல நபர்கள், ஒரு அகாடமி நடத்துறவங்களா இருக்கட்டும், இல்ல நீட் கோச்சிங் சென்டர் நடத்துறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம பாக்குறோம். எல்லாருமே 720 மார்க் எப்படி 67 பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா 720 மார்க் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட். இப்போ போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீட்ல பசங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு இங்க பல நபர்கள் கத்திக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ 720 நபர்கள், 720க்கு 720 மார்க் பல ஸ்டூடெண்ட்ஸ், 67 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் வைக்கிறாங்க. என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு. பல சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி, எல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரே சென்டர்ல படிச்ச ஒரு 6 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு கேட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டுல ஒரே சென்டர்ல படிச்ச ஒரு 3 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு கொஸ்டின் வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஓரத்துல ஓரங்கட்டி வைப்போம். இப்போ 720 மார்க் பசங்க எடுக்கணுமா வேண்டாமா, எடுத்தது தவறா கரெக்டா, இதை மட்டும் பேசுவோம். 720 மார்க் எடுத்தது கரெக்ட் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இதுக்குள்ள குளறுபடிகள் நடந்திருக்கான்னு கேட்டா ஆமாம், குளறுபடிகள் நடந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, பல நபர்கள் இது வேணும்னே வைக்கிறாங்களா இல்ல தெரியாம வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நீட் எக்ஸாம் அவ்வளோ பாதுகாப்பானது, அவ்வளோ இதானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்ட்ரே பண்ணியிருந்தீங்களே. இப்ப நீட் எக்ஸாம்லயே இந்த வித குற்றச்சாட்டுகள், இந்த விதமான பல விதமான பிரச்சனைகள் இருக்குதே, இத எப்படி நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு தேர்வு, மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தேர்வு அப்படின்னு உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி எழுக்கிறாங்க. இது முற்றிலும் வரவேற்கத்தக்க ஒன்று விஷயம்தான். ஏன்னா NTA இருக்கட்டும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமை மிகப்பெரிய அளவுல, இது NTA மட்டும் கிடையாது, NDAவும், அதாவது NDAன்னு சொன்னது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நான் சொல்றேன், தேசிய முற்போக்கு கூட்டணி, அதாவது பாஜகவை சார்ந்த நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் பசங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். இது இதை கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டம், மிகப்பெரிய அளவுல ஒரு கடினமான தேர்வு, அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு தேர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 718, 719 மார்க் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வேலிடான ஒரு கொஸ்டின். ஏன்னா
நீட் எக்ஸாம் முதல்ல இந்த 718 719 சொல்றாங்களே, இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு நீட் எழுதுற பசங்களுக்கு தெரியும். ஆனா பல பொதுமக்களுக்கு வந்து தெரியாது. இதை வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஏன் வந்து 718 719 மார்க் வந்து வராது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம்ல 180 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் தரப்படும். அப்படின்னா 180 கேள்விக்கு 720 மார்க். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கேள்விக்கு தப்பா விடையளிச்சிட்டாங்க அப்படின்னா, தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 4 மார்க்கு கூட 1 மார்க் வந்து மைனஸ் மார்க் ஆகும். இது வந்து சிவில் சர்வீஸ் நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மைனஸ் மார்க் இதுக்கு இருக்குது. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டான் அப்படின்னா வெறும் 4 மார்க் தான் அவனுக்கு போகும். இன்கேஸ் அதே பையன் ஒரு கேள்விக்கு தப்பா ஆன்சர் பண்ணிட்டான்னா 5 மார்க் அவனுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 718 மார்க் வராது அப்படின்னு சொல்றாங்க. 718 மார்க் 719 மார்க் வராது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏத்துக்குவோம். ஆனா வந்து என்டிஏ வந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, என்டிஏ வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல நடந்த எக்ஸாம்ஸ் வந்து பல சென்டர்ல வந்து டிலேவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிலேக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து போன 2022 23 இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது செக் பண்றங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால பல நபர்கள், பல ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் மூலயமா வந்து ஸோ இந்த கிரேஸ் மார்க்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இதையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா அந்த ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கிரேஸ் மார்க்ஸ் பொருந்துமா? அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எப்படி சொல்றது, இந்த டிஸ்கம்ஃபர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைம் டிலே வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல நேஷனல் மாடல் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சில பசங்க வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஸ்கூல் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து நேஷனல் மாடல் ஸ்கூல்ல வந்து 2 கேட் இருக்கும், 2 இது இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது கண்டுபிடிக்க முடியாம ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தது, 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உள்ள எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள உள்ள. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்குலாம் வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட். இதை வந்து என்டிஏ வந்து கிளியர் பண்ணணும். செகண்ட் திங், இது வந்து ஒரு ஸ்கெட்யூல், இது வந்து ஒரு பார்ட், இதை நம்ம அப்படியே எடுத்து வைப்போம். செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டைம் எழுதின பசங்க வந்து எல்லோருமே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பல இடங்கள்ல வந்து சொல்றாங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தர சில மீடியேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் என்னோட ஃபேமிலிலேயே ஸோ என்னோட கசின் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுனா, ஸோ அந்த நீட் எக்ஸாம்ல வந்து ஆல்மோஸ்ட் 400+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து எல்லோருமே பசங்க வந்து இதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபியர் இல்லாம அடாப்ட் ஆயிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா வந்து பல நபர்கள் இன்னுமே நீட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீட்டுனால பல உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கணும். ஏன்னா பசங்க மென்டாலிட்டியில வந்து அவங்க ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பல மாணவர்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்க. இதை வந்து அவங்க மாத்திக்கணும், சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, போன டைம் அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 நபர்கள், 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அதுல வந்து ஒரு 20% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400+ மார்க் ஸ்கோர் பண்ற நிலைமை இருந்துச்சுன்னா, இது அப்படியே சேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட 50%க்கு மேல இந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 400க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ற நிலைமை வந்துருச்சு. ஈவன் 600க்கு மேல ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜுமே வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் டு தி கட் ஆஃப் மார்க்ஸ்.
கடந்த 2 ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது 2024 ஆண்டுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை வந்து பல இடங்கள்ல வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 520 530 இருந்துச்சு. ஸோ அதே வந்து 2023 540 580 ஆச்சு. அதே வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 550 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா 560 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 + 520 அந்த மாதிரி கட் ஆஃப் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 460 கட் ஆஃப் இருக்கும், 460க்கு மேல கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து எஸ்சிஏ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 400 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 360 கட் ஆஃப் வரும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால வந்து பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஆனா வந்து எஸ்பெஷலி வந்து அதிகமா பாதிக்கப்பட போறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கிறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 360 400 460 வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுமே பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிக முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ்ல நடந்திருக்கிற சில விஷயங்கள். இதுல ஸ்கேம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்ல மட்டும் கிடையாது. எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் ஈவன் யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லெவலில் நடக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் ஈவன் நெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா செட்டா இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் தான். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா என்டிஏ வந்து இதை மிகப்பெரிய அளவுல வந்து போர்ட்ரேட் பண்ணனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்ற பல விஷயங்களை வந்து காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் முக்கியம் அப்படின்னா நீங்க நீட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பதான் சிங்கிள் ஷாட்ல வந்து கிளியர் பண்றதுக்கான ஃபுல் 100% ஆன சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீட் எக்ஸாம் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. இது எப்படின்னா 10th எக்ஸாம், நான்லாம் 10th படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 10th எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வராது, கிரேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பொருளையே கலக்கி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை நம்பிலாம் பல விஷயங்கள் வந்து சந்தோஷமா இருந்தோம். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நீங்க டிகிரி சூஸ் பண்றீங்களா, எம்பிபிஎஸ்ஸா இல்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்றீங்களா, அதற்கு உண்டான எஃபர்ட்டை வந்து நீங்க போடுங்க, படிங்க. என்ன எக்ஸாம்ஸா இருந்தாலும் கிளியர் பண்ணுங்க. பி கான்ஃபிடன்ஸ், பி பாசிட்டிவ், பி பிரேவ். இதை ஒன்னா சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.